ஸோ இந்த பர்ட்டிகுலர் செஷன்ல வந்து என்ன பார்க்கலாம்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இனிட் ஆல் செட்டிங்ஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டேக் ஸ்கிரீன்ஷாட் ஒர்க் ஃப்ளோ பார்த்தோம். அதாவது ஹவ் டு பில்ட் டேக் ஸ்கிரீன்ஷாட் ஒர்க் ஃப்ளோ அண்ட் தென் வந்துட்டு எப்படி இமெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்தோம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு கம்பைன் ஆல் த்ரீ ஒர்க் ஃப்ளோ. என்னன்னா இனிட் ஆல் செட்டிங்ஸ். ஸோ திஸ் இனிட் ஆல் செட்டிங்ஸ் அண்ட் திஸ் பில்ட் டேக் ஸ்கிரீன்ஷாட் ஒர்க் ஃப்ளோ தென் திஸ் ஹவு டு பில்ட் நோட்டிஃபிகேஷன் ஒர்க் ஃப்ளோ, இமெயில் நோட்டிஃபிகேஷன் ஒர்க் ஃப்ளோ. இது மூணையும் தான் நம்ம வந்துட்டு இப்போ கம்பைன் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த ஒவ்வொரு செஷனும் நம்ம ஹார்ட் கோட் பண்ணி தான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணோம். பட் நவ் வந்து ஹார்ட் கோட் பண்ணாமல் கான்ஃபிக் ஃபைல்லேருந்து எப்படி எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு ஒர்க் ஃப்ளோவுக்கும் பாஸ் பண்ணுறது, எப்போ இந்த இமெயில் நோட்டிஃபிகேஷன் ட்ரிகர் ஆகணும், எப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு ட்ரிகர் ஆகணும் அப்படின்றது எல்லாமே இந்த பர்டிகுலர் செஷனில் கவர் பண்ண போகிறோம். ஸோ கோ டு UiPath ஸ்டுடியோ அண்ட் கிரியேட் அ நியூ ப்ராசஸ். நான் வந்து என்னென்னா ஜஸ்ட் வந்து ஒரு நேம் கொடுக்குறேன். என்னென்னா ஸோ இனிட் ஆல் செட்டிங்னால ஐ கொடுத்துக்கிறேன், இல்லை ஆர்எல்ஸ் கான்ஃபிக் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். கான்ஃபிக் அண்ட் தென் டேக் ஸ்க்ரீன்ஷாட் தென் வந்துட்டு இமெயில் நோட்டிஃபிகேஷன். ஸோ நான் வந்து சிம்பிளாக சிடிஇ பாட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? தென் கிளிக் ஆன் கிரியேட். Okay, so then click on main workflow. Now go to property project panel. So இதில் என்னன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இல்லையா, நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறேன். தட் இஸ் ஃபோல்டர் டேட்டா. ஓகே, டேட்டா. அண்ட் இந்த டேட்டாவுக்கு நான் ஒரு கான்ஃபிக் ஃபைல் ஃபர்ஸ்ட் நான் வந்து கான்ஃபிக் என்னென்ன ஒர்க் ஃப்ளோ நம்ம வந்து இன்வோக் பண்ண போகிறோம்னா இனிட் ஆல் செட்டிங்ஸ், டேக் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் இமெயில் நோட்டிஃபிகேஷன். கரெக்டாக? ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேட்டாவுக்கு வந்து கான்ஃபிக் ஃபைல் வந்து லோட் பண்ணோம். ஸோ நான் வந்து ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்லேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ கோ டு மை என்னுடைய ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்லேருந்து நான் வந்துட்டு ரீட் கான்ஃபிக் அப்படின்ற ஸோ ரீட் கான்ஃபிக் அண்ட் இதில் இனிஷியலைஸில் இனிட் ஆல் செட்டிங்ஸ் இந்த ஒர்க் ஃப்ளோவை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து டீட்டெயில்டாக இந்த ஒர்க் ஃப்ளோ பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதுக்கான வீடியோ அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நவ் கோ பேக். ஸோ இதில் போயிட்டு இனிட் ஆல் செட்டிங்ஸ் திஸ் ஒன். ஓகே, நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இனிட் ஆல் செட்டிங்ஸ் தேவையான என்ன ஃபைலும் தேவை இல்லையா? ஸோ அகைன் நான் வந்துட்டு ரீகான்ஃபிக் போகிறேன். அண்ட் ஸோ தீஸ் ஆர் மை ப்ராசஸ். ஸோ ரீகான்ஃபிகில் டேட்டாக்குள்ளே டெம்ப்புக்குள்ளே நான் வந்து கான்ஃபிக் வச்சுருக்கேன். இந்த கான்ஃபிக் ஃபைல் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தென் வந்துட்டு அகெயின் கோ பேக் டு திஸ் ஒர்க் ஃப்ளோ. ஸோ இதில் டேட்டாக்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு இப்போ என்னென்ன அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்துப்போம். ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ டேட்டா ஃபோல்டருக்குள்ளே கான்ஃபிக்னு ஒரு ஃபைல் இருக்குது, இனிட் ஆல் செட்டிங்ஸ் வந்து இருக்குது. நான் இன்னொரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃப்ரேம் ஒர்க். அண்ட் இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள இந்த இனிட் ஆல் செட்டிங்ஸ் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஃபோல்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ டபுள் கிளிக் திஸ் இனிட் ஆல் செட்டிங்ஸ். நம்ம ஒரு டைம் வந்துட்டு ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா லாக் இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ தென் வந்து ஒரு டிக்ஷனரி வேரியபிளில் வந்துட்டு டிக்ஷனரி வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். தென் வந்துட்டு இன் கான்ஃபிக் ஷீட் கோ டு ஆர்குமெண்ட்ஸ். இங்கே வந்துட்டு இன் கான்ஃபிக் ஷீட் இருக்கு இல்லையா? ஸோ இதில் செட்டிங்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் ரெண்டு ஷீட் வந்து லூப் பண்ணுறோம். அண்ட் லூப் பண்ணும்போது அதோட அவுட்புட் வந்து ஒரு டேட்டா டேபிளில் ஸ்டோர் பண்ணி ஸோ அந்த டேட்டா டேபிள் இருந்து ஒவ்வொரு ஐட்டமாக வந்துட்டு டிக்ஷனரி வேரியபிள் வந்து லோட் பண்ணுறோம். திஸ் இஸ் ஃபார் ரீட் செட்டிங்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அந்த ஷீட்டுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ரீட் கான்ஃபிக் அசெட். இந்த ரீட் கான்ஃபிக் அசெட்ல வந்துட்டு அதே அசெட் ஷீட்டை வந்து ரீட் பண்ணி அந்த டேபிளை வந்து லூப் பண்ணி நம்ம அசெட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அண்ட் ஸோ இதில் ஒரு ஸ்மால் மாடிஃபிகேஷன் இருக்குது. என்னென்னா இங்கே நம்ம வந்து இஃப் வேலிடேட் கெட் கிரெடென்ஷியல் இதில் வந்துட்டு நம்ம பிடிஏ லாகின் வந்துட்டு நம்ம கெட் பண்ணோம். அண்ட் இந்த பர்டிகுலர் செஷனில் வந்துட்டு லாகின் மெக்கானிசம் ஏதாவது வருதான்னா இல்லை. பட் ஆனால் ஆஃபீஸ் 365 இமெயில் சென்ட் பண்ணோம். ஆஃபீஸ் 365க்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கெட் பண்ணணும். கரெக்டா? ஸோ அதுக்காக நான் வந்துட்டு இங்கே சில மாடிஃபிகேஷன் பண்ணணும். நான் அதை எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். அண்ட் தென் ஃபாலோட் பை இமெயில் நோட்டிஃபிகேஷன். சரி, இப்போ வந்து நம்ம அசெட் வந்து மாடிஃபை பண்ணிடுவோமா? ஸோ ஓப்பன் திஸ் கான்ஃபிக் ஃபைல் எக்ஸல் எஸ்எக்ஸ். ஓகே, கோ டு செட்டிங்ஸ்.
ஸோ செட்டிங்ஸில் ஐம் கோயிங் டு ரிமூவ் ஆல் திஸ். ஏன்னா எனக்கு வந்து எதுவுமே தேவையில்லை. அண்ட் ஆல்சோ இந்த ப்ராசஸ் நேமும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ விச் இஸ் யூஸ்டு ஃபார் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ்க்காக யூஸ் பண்ணது. அண்ட் கான்ஸ்டன்ட்லையும் நான் வந்து இங்கே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இந்த ப்ராசஸ் டு கில் மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஏன்னா கில் ப்ராசஸ் சாரி கில் ப்ராசஸும் நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது இந்த ப்ராசஸில். ஜஸ்ட் இன்வோக் மட்டும் தான் பண்ண போகிறேன். அண்ட் அசெட். ஸோ அசெட் வந்து ஐம் கோயிங் டு ரிமூவ் ஆல் திஸ் அசெட்ஸ். தென் இமெயில் டெம்ப்ளேட், டெக் எரர், சிஸ்டம் எக்ஸப்ஷன் அண்ட் ஹாய் அண்ட் எரர் ரெக்கர்ட் ப்ளீஸ். ஓகே, நான் இதை வந்துட்டு இந்த காலம் ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் இந்த ஒரு இமெயில் டெம்ப்ளேட் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, செட்டிங்ஸில் நத்திங், கான்ஸ்டன்ட்ல நத்திங், அசெட்ல நத்திங் அண்ட் இமெயில் டெம்ப்ளேட்ல ஒன்னே ஒன்று வச்சிருக்கேன். ஸோ நான் இப்போ தான் வந்து பில் பண்ண போகிறேன் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ எனக்கு வந்து நான் என்னென்ன ஆட் பண்ணுன்றதை வந்து நான் ஒர்க் ஃப்ளோ ஆட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்துட்டு இமெயில் நோட்டிஃபிகேஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இமெயில் வந்து டியூபிள் மெத்தடில் வந்துட்டு மல்டிபிள் கீ வேல்யூ பேர் வந்துட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே, தட்ஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டேக் ஸ்க்ரீன்ஷாட் ஒர்க் ஃப்ளோ. தென் கோ ஹியர் and go to previous process. I think take screenshot வந்து take screenshot. ஸோ இதில் ஸ்க்ரீன்ஷாட் டேக் ஸ்க்ரீன்ஷாட் ஒர்க் ஃப்ளோ வந்து காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் நான் வந்து மறுபடியும் ஃப்ரேம் ஒர்க்கில் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, தென் அகெயின் ஸோ அதர் வந்துட்டு இன்னொன்று என்னென்னா இமெயில் நோட்டிஃபிகேஷன். காப்பி திஸ் அண்ட் பேஸ்ட் இட். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டேன். நான் க்ளோஸ் ஆல் திஸ். ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. ஸோ இப்போ எக்ஸப்ஷன் இமெயில் நோட்டிஃபிகேஷன் ஒர்க் ஃப்ளோ ரெடி, இனிட் ஆல் செட்டிங்ஸ் ரெடி, டேக் ஸ்க்ரீன்ஷாட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் இனிட் ஆல் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். பட் பிஃபோர் தட் வந்துட்டு இந்த இமெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்ப்போம், ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதில் என்னெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது பார்ப்போம். ஏன்னா இந்த செஷன் வந்து நம்ம ஹார்ட் கோட் பண்ணி தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து கெட் கிரெடென்ஷியல். ஸோ இது வந்துட்டு ஹார்ட் கோட் பண்ணணும். கரெக்டா? ஸோ அப்போ கோ டு config file, go to asset tab. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபோல்டர் நேம். கரெக்டா? காப்பி திஸ் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபோல்டர் நேம் அண்ட் அது வந்து ஆர்கெஸ்ட்ரேட்டர் ஃபோல்டர். கரெக்டா? ஸோ இந்த ப்ராசஸ் நேம் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த காலம் வந்து எனக்கு தேவையில்லை. அண்ட் தென் அசெட் நேம் வந்து திஸ் ஒன். ஓகே, ஆஃபீஸ் 365 லாகான். கரெக்டா? ஸோ கோ ஹியர் அண்ட் தென் அசெட் நேம் இஸ் திஸ் ஒன், ஆஃபீஸ் 365 லாகான். இங்கே வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஆஃபீஸ் 365 அண்டர்ஸ்கோர் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியறதுக்காக ஆஃபீஸ் 365 லாகான். ஸோ திஸ் இஸ் யூஸ்ட் டு ஆக்சஸ் ஆஃபீஸ் 365. ஓகே, நான் ஜஸ்ட் சிம்பிளா ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, தட்ஸ் ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன, ஸோ கோ டு திஸ் ஒர்க் ஃப்ளோ, கெட் கிரெடென்ஷியல். ஓகே, அண்ட் எக்ஸப்ஷன் மெசேஜ் வந்து நம்மளுக்கு வந்துட்டு எங்கேருந்து வரும்னா இன்னொரு ஒர்க் ஃப்ளோலேருந்து வரும். எக்ஸப்ஷன் சோர்ஸும் இன்னொரு ஒர்க் ஃப்ளோலேருந்து வரும். அண்ட் இமெயில் சப்ஜெக்ட். ஸோ இமெயில் சப்ஜெக்ட் என்ன கொடுத்தோம், ஸோ எஸ்டர்டே வந்துட்டு சிஸ்டம் எக்ஸப்ஷன் ஆஃபர் வேலிடேஷன் கொடுத்தோம். ஸோ நம்ம வந்து அதே கூட காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம கொடுக்க போகிறோன்றதுனால ஜஸ்ட் கோ ஹியர், இமெயில் டெம்ப்ளேட்டில் ஜஸ்ட் இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சிஸ்டம் எக்ஸப்ஷன் ஆஃபர் வேலிடேஷன் அப்படின்றது வந்து நம்ம கொடுத்துப்போம். ஸோ ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் 2ன்னு கொடுக்குறேன். ஓகே, தட்ஸ் இட். தென் கோ பேக். வேற என்ன ஹாட் கோட் பண்ணியிருக்கோம், இமெயில் பாடி. கரெக்டா? ஸோ இமெயில் பாடியில் வந்து சிஸ்டம் எக்ஸப்ஷன் அக்கர்ட், இதையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். தென் கோ பேக் டு திஸ் இமெயில் டெம்ப்ளேட், தென் பேஸ்ட் இட். ஓகேங்களா? ஏன்னா நம்ம இங்கிருந்து தான் எடுத்துகிட்டு போக போகிறோம் இந்த பர்டிகுலர் செஷனில். அண்ட் தென் கோ பேக் டு UiPath ஸ்டுடியோ. வேற என்ன கொடுத்துருக்கோம், ஸோ இந்த ஓப்பன் எடிட்டரில் வந்து நம்ம வேற எதுவும் கொடுக்கல. தென் சென்ட் SMTPல வந்து 2 அட்ரஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ காப்பி திஸ் 2 அட்ரஸ் அண்ட் கோ பேக், கோ டு செட்டிங்ஸ். அதில் வந்து ரிசிபியன்ட் அட்ரஸில் வந்து 2 அட்ரஸ் வச்சுக்கோங்க. எக்ஸப்ஷன் எக்ஸப்ஷன் 2 அட்ரஸ், வேல்யூ வந்துட்டு இந்த இமெயில் ஐடி. இங்கே வந்து நான் வந்துட்டு டைரெக்டாக கொடுத்துட்டேன், அசட்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லிங்க் வந்து எனேபிள் ஆகும்போது ப்ளஸ் Ctrl+K அண்ட் ரிமூவ் லிங்க். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கான்ஸ்டன்ட்ல வந்து நம்ம ஏதாவது நம்ம வந்து வெயிட் டைம், ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது லாக் மெசேஜஸ் இது எல்லாமே வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ
அதுக்கும் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, லாக் மெசேஜ் வந்து நம்ம ஏதாவது குடுத்துருக்கோம்ன்னு பார்ப்போம். ஜஸ்ட் லாக் மெசேஜ் குடுத்துருக்கோம். ஸோ இதுல இல்ல. வேற ஒரு ஃப்ளோல டேக் ஸ்கிரீன்ஷாட்ல குடுத்துருக்கோம். அங்க வேணா நம்ம ட்ரை பண்ணி பாஸ் பண்ணுவோம். அண்ட் தட்ஸ் ஆல். ஸோ நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, கெட் கிரெடென்ஷியல் ஓகேங்களா? ஸோ கெட் கிரெடென்ஷியல் வந்து ஐ அம் கோயிங் டூ டெலீட் அ திஸ் கெட் கிரெடென்ஷியல் அண்ட் இந்த அசைன் எக்செப்ஷன் மெசேஜும் வந்து நான் டெலீட் பண்ண போறேன். அண்ட் எக்செப்ஷன் சோர்ஸும் நான் டெலீட் பண்ண போறேன். அண்ட் தென் இமெயில் சப்ஜெக்ட். ஸோ ஓகே. இன்ஸ்டெட் ஆஃப் டெலீட்டிங் இட் நான் என்ன பண்ண போறேன்னா, ஜஸ்ட் இப்படியே விடுறேன். ஓகேங்களா? நான் வந்து கான்ஃபிக் ஃபைல் மட்டும் கொண்டு வந்து உள்ள அனுப்பலாமா? ஸோ இன் எக்செப்ஷன் மெசேஜ். ஓகே. ஸோ நான் வந்து இது அப்படியே இருக்கட்டும். நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இதிலிருந்து எடுத்துட்டு வருவோம். முதல்ல ஃபர்ஸ்ட் கான்ஃபிக் ஃபைல கரெக்ட் பண்ணி எடுத்துட்டு வருவோம். அண்ட் கோ ஹியர் இந்த அசெட். ஸோ ஐ திங்க் வேற ஏதோ அசெட் வந்து நம்ம இமெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து போர்ட் நம்பர்லாம் வந்துட்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் வி ஹேவ் ஹியர் போர்ட் நம்பர் அண்ட் சர்வர் நம்பர். ஓகேங்களா? ஸோ போர்ட் அண்ட் சர்வர் கோ டு எக்ஸல் அண்ட் இந்த அசெட்ல வந்துட்டு ஆஃபீஸ் 365 port number, then Office 365 Office 365 server name server name. Okay. ஸோ அசெட் வந்து நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம், கோ டு யுவர் ஆர்கெஸ்ட்ரேட்டர். ஸோ இதில் வந்துட்டு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஸோ அசெட் நேம் வந்து ஆஃபீஸ் 365 லாகான் அது கொடுத்துட்டோம். அண்ட் ஆஃபீஸ் 365 போர்ட் நம்பர் அண்ட் தென் ஆஃபீஸ் 365 சர்வர் நேம். காப்பி திஸ் அண்ட் பேஸ்ட் இட். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ எல்லாமே வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபோல்டருக்கு தான் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஜஸ்ட் ஆல்ட் ஹெச்பிஏ. ஸோ தட்ஸ் இட். அசெட் வந்து அவ்வளோதான். அண்ட் இப்போ என்ன பண்ணணும்னா, ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஆஃபீஸ் 365 லாகான்றது வந்து கிரெடென்ஷியல் இல்லையா? ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ அசெட் நேம் வந்து கோ டு யுவர் ஸ்டூடியோ அண்ட் இனிட் ஆல் செட்டிங்ஸ். இதில் கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் அசெட்டில் ஸோ மற்ற எல்லா அசெட்டையும் வந்துட்டு வேரியபிளில் வந்து டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ணிக்கும். பட் இந்த அசெட் நேம் வந்து எனக்கு வந்து பிடிஏ லாகின் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு பதிலாக அசெட் நேம் வந்து ஆஃபீஸ் 365 அப்படின்னு வந்தால் எனக்கு வந்து இதுக்குள்ளே போயிட்டு அசெட் நேம் வந்துட்டு இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். அவுட் யூசர் நேம், அவுட் பாஸ்வேர்ட். ஸோ நான் வந்து இந்த அவுட் யூசர் நேம் வந்து என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னா, ஜஸ்ட் அவுட் ஆஃபீஸ் 365 username and here office 365 password. Okay, so these are out. So we are taking out ஏன்னா வந்துட்டு வேற ஒரு ஒர்க் ஃப்ளோக்காக இது யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அவுட் கான்ஃபிக் அண்ட் அவுட் கான்ஃபிக் இமெயில் டெம்ப்ளேட் அது உங்களுக்கு என்னன்னு தெரியும். அண்ட் ஆல்சோ நம்ம இங்கே வந்துட்டு நம்ம டெம்ப் ஃபோல்டர் அண்டர் டெம்போ ஃபோல்டர் கீழே இல்லை, டீட்டா கீழே வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ தென் ரிமூவ் திஸ் சப் ஃபோல்டர். ஓகேங்களா? த கரெக்ஷன் இஸ் டன். அண்ட் நவ் இந்த ஒர்க் ஃப்ளோவில் எவ்ரி திங் இஸ் டன். ஸோ ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஒர்க் ஃப்ளோ எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத நம்ம லேட்டர் செக் பண்ணுவோம். அண்ட் திஸ் இஸ் டன். அண்ட் இமெயில் நோட்டிஃபிகேஷனில் நம்ம என்னென்னலாம் உள்ளே கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு உள்ளே கொண்டு வரதுல வந்து எக்ஸப்ஷன் சோர்ஸ் கொண்டு வரோம், எக்ஸப்ஷன் மெசேஜ் கொண்டு வரோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் வந்து இந்த கெட் கிரெடென்ஷியல் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து எடுத்துகிட்டு வரோம் இல்லையா? ஸோ அது நம்ம இந்த ஆர்குமெண்ட்டில் வந்து அவுட் யூசர் நேம் அவுட் பாஸ்வேர்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் காப்பி இட் அண்ட் கோ ஹியர் அண்ட் பேஸ்ட் இட். ஓகே. அண்ட் இங்கே வரும்போது திஸ் இஸ் இன். ஓகே. அண்ட் வேற என்னென்ன எடுத்துட்டு வரோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு வேற வந்து போர்ட் நம்பர் சர்வர் வந்து எடுத்துட்டு வரோம். அது வந்து நம்ம கான்ஃபிக்ல எடுத்துட்டு வரோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இங்க இருந்து கான்ஃபிக்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கோ ஹியர் அண்ட் அவுட் கான்ஃபிக் இருக்கு இல்லையா? இதை காப்பி பண்ணிட்டு ஸோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க அதையும் வந்து போர்ட் நம்பர் தனியா இதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம கான்ஃபிக்ல கொண்டு வந்துடலாம். ஜஸ்ட் இன் தென் ஹியர் ஆல்சோ இன். ஓகே. அண்ட் தென் சப்ஜெக்ட் இமெயில் சப்ஜெக்ட் அடுத்த இமெயில் பாடி வந்து எடுத்துட்டு வரணும் இல்லையா? ஸோ அதையும் கான்ஃபிக்ல இருந்து தான் எடுத்துட்டு வரோம்.
ஸோ அது வந்து எதில் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா இந்த டியூபிள் மெத்தடில் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இந்த வேரியபிள் வந்து டிக்ஷனரி வேரியபிளை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி திஸ் அண்ட் கோ ஹியர் அண்ட் பேஸ்ட் இட். ஸோ இது ஆல்சோ என்னன்னா இன் அண்ட் ஹியர் ஆல்சோ இன். ஓகே. ஸோ இப்போ த்ரூ திஸ் இன் கான்ஃபிக்ல என்ன வருது? இன் கான்ஃபிக்ல வந்து டூ அட்ரஸ் அந்த மாதிரி இந்த டூ அட்ரஸ் வருது. அண்ட் இன் கான்ஃபிக் இமெயில் டெம்ப்ளேட்ல இமெயில் சப்ஜெக்ட் அண்ட் பாடி வருது. கரெக்ட்டுங்களா? ஸோ இது எப்படி வந்துட்டு நம்ம வந்து இங்க கொடுக்க போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் எக்ஸெப்ஷன் சோர்ஸ் அண்ட் எக்ஸெப்ஷன் மெசேஜ் விட்டுருங்க. இது வந்து நம்ம வெளியில இருந்து தான் எடுத்துட்டு வரோம். அண்ட் கோ ஹியர் அண்ட் டெலீட் திஸ் கெட் கிரெடென்ஷியல். ஓகேங்களா? ஸோ டெலீட் இட். அண்ட் எக்ஸெப்ஷன் மெசேஜும் வந்துட்டு நம்ம டைரக்ட் அங்கேருந்து எடுத்துட்டு வரோம். எக்ஸெப்ஷன் சோர்ஸ் டெலிட்டட் அண்ட் இமெயில் சப்ஜெக்ட். ஸோ இமெயில் சப்ஜெக்ட் என்ன பண்ண போறோம்னா, ஜஸ்ட் ஓப்பன் திஸ் அண்ட் டெலிட் திஸ், தென் இன் கான்ஃபிக் ஓப்பன் பிராக்கெட் வித்தின் டபுள் கோட்ஸ் தென் டாட் டு ஸ்ட்ரிங். இங்க வந்து என்ன பண்ணோம்? ஸோ திஸ் இஸ் ஃபார் இமெயில் சப்ஜெக்ட். கரெக்டா? ஸோ இமெயில் சப்ஜெக்ட் நம்ம எப்படி எடுக்கணும்? ஸோ இங்க இனிட் ஆல் செட்டிங்ஸ்ல உங்களுக்கு போனா தெரியும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஃபார் இமெயில் டெம்ப்ளேட். கரெக்டா? ஸோ இதுல எனக்கு சப்ஜெக்ட் மட்டும் எடுக்கணும்னா நீங்க வந்து என்ன பண்ணணும்? ஸோ அவுட் கான்ஃபிக்ல இருந்து கிரெடென்ஷியல் எரர் தான் வந்து நம்மளுடைய லேபிள். அதுல இருந்து ஐட்டம் 1 போட்டிருக்கோம். ஸோ பட் நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, கோ டு இமெயில் டெம்ப்ளேட் டெக் எரர். ஓகேங்களா? காப்பி திஸ் டெக் எரர் அண்ட் கோ பேக். ஸோ எக்ஸெப்ஷன் இமெயில் நோட்டிஃபிகேஷன் இதுல இது வந்து இன் கான்ஃபிக் கிடையாது, சாரி. அண்ட் திஸ் ஷுட் பி இன் கான்ஃபிக் இமெயில் டெம்ப்ளேட். ஏன்னா அதுல தான் இருக்கு. அதுல இந்த டெக் எரர்ல ஸோ ஐட்டம் 1 ஐட்டம் 1 தான் சப்ஜெக்ட். ஓகே. தென் அகெயின் பாடியில் வந்துட்டு ஜஸ்ட் டெலிட் திஸ் இன் கான்ஃபிக் இமெயில் டெம்ப்ளேட் ஓப்பன் பிராக்கெட் வித்தின் டபுள் கோட்ஸ் அண்ட் என்ன உங்களுக்கு இமெயிலோட டெம்ப்ளேட்டு. ஸோ இதுதான் வந்து சாரி பாடி. ஸோ இதுதான் பாடி. ஸோ அதோட கீயும் வந்துட்டு இதுதான் கீ. ஓகே. தென் கோ ஹியர் ஆட் இட் தென் டாட் ஐட்டம் 2. ஐட்டம் 2னா ஸோ திஸ் இஸ் ஐட்டம் 1, திஸ் இஸ் ஐட்டம் 2. ஓகே, தட்ஸ் இட். ஸோ இங்கே லூப்பில் வரும்போது வேறு ஏதாவது இந்த இடத்துல இனிட் ஆல் செட்டிங்ஸில் we are checking key only, that's everything is fine. And so இமெயில் சப்ஜெக்ட் வந்து நம்ம கான்ஃபிக்ல இருந்து எடுத்தாச்சு அண்ட் இமெயில் பாடி வந்து கான்ஃபிக்ல எடுத்தாச்சு. அண்ட் இதுக்குள்ள வந்து நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோமா அப்படின்னு கேட்டா, ஸோ இங்க வந்து நான் சொன்னேன் இல்லையா? ஸோ பாருங்க, நான் அங்கிருந்து காப்பி பண்ணி போட்டேன், எரர் வருது. ஸோ என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த டேட்டா ஃபோல்டருக்குள்ள ஹெச்டிஎம்எல் கண்டென்ட் 0 இந்த ஹெச்டிஎம்எல் இந்த ஃபைல் இல்லைன்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ தென் வாட் வி ஹாவ் டு டூ? ஸோ என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து எங்கேருந்து காப்பி பண்ணோம்? send email notification. So this is, so go to 2013. So email notification data or folder இல்லையா, இந்த ஃபைல் வந்து important. Copy this entire folder and go back to this project folder and paste பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது அவைலபிளாக இருக்கு. இப்போ வந்துட்டு இந்த ஓப்பன் எடிட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இங்கே வந்து நம்ம எதுவும் வந்து இன்சர்ட் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு நம்ம உள்ள கொண்டு வரணும் இல்லையா? ஸ்க்ரீன்ஷாட்டோட பார்த்து ஸோ அட்டாச் பண்ணுறதுக்கு. ஸோ தென் இங்கே ஆர்குமெண்ட்ஸில் ஸோ இன் அண்டர்ஸ்கோர் ஸ்க்ரீன்ஷாட் ஃபைல் பாத். ஓகே, இன் திஸ் இஸ் ஸ்ட்ரிங். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஜஸ்ட் கோ ஹியர் அண்ட் ரிமூவ் திஸ். ஸோ இது வந்து என்ன அட்ரஸ் 2 அட்ரஸ் பாஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ இங்க நீங்க டைரக்டா வந்து இப்படி நீங்க வந்து கான்ஃபிக் வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ இன் கான்ஃபிக் டிக்ஷனரி ஓப்பன் பிராக்கெட் வித்தின் டபுள் கோட்ஸ் டாட் டு ஸ்ட்ரிங். ஸோ டாட் டு ஸ்ட்ரிங். இப்போ நீங்க இங்க போயிட்டு என்ன பண்ணணும்னா, ஸோ எங்க நீங்க ஸ்டோர் பண்ணிருக்கீங்க? செட்டிங்ஸ்ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. என்ன லேபிள்? எக்ஸெப்ஷன் 2 அட்ரஸ். காப்பி திஸ் அண்ட் கோ ஹியர் பேஸ்ட் இட். ஓகேங்களா? ஸோ டைரக்டா இன் கான்ஃபிக்ல இருந்து எடுத்துக்கிட்டோம். அண்ட் இமெயில் சப்ஜெக்ட் ஸோ ஆல்ரெடி நம்ம அசைன் ஆக்டிவிட்டியில் பாஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு அசைன் ஆக்டிவிட்டி வந்து ஒரு அசைன் யூஸ் பண்ண அவசியம் கூட இல்லை. ஏன்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் சின்டெக்ஸ் நீங்கள் இங்கே இருக்கிறத வந்து அப்படியே எடுத்து இங்கே உள்ள போட்டிங்கனாலையும் ஓகே தான். பட் பாடி வந்துட்டு நம்ம இதுக்குள்ளே சென்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ எஸ்டிஆர் இமெயில் பாடின்றது வந்து ஹெச்டிஎம்எல்லாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இதுக்குள்ளே சென்ட் பண்ணுறோம். அண்ட் அதனால வந்துட்டு இதுக்குள்ளே சென்ட் பண்ணி இந்த ஹெச்டிஎம்எல் பாடி தான் இங்கே வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ தென் எஸ்எம்டிபிக்கு நம்ம வேற என்ன வந்து பாஸ் பண்ணோம்? அட்டாச் ஃபைல் இல்லையா? ஸோ இன் டைரக்ஷனில் we have to pass in
ஸ்கிரீன்ஷாட் ஃபைல் பாத். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எல்லாம் வந்து ஜஸ்ட் வேரியபிள் தான் பாஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து இனிட் ஆல் செட்டிங்ஸ்க்கும் எக்ஸெப்ஷன் இமெயில் நோட்டிஃபிகேஷனும் கனெக்ட் பண்ணல, இன்வோக் பண்ணல. அண்ட் இங்க ஸோ போர்ட் நம்பர் அண்ட் எஸ்எம்டிபி பாஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ ரிமூவ் திஸ் போர்ட் நம்பர். ஓகே. ஸோ போர்ட் நம்பர் எதில் ஸ்டோர் ஆயிருக்கும்? கண்டிப்பாக அசெட்ல தான் இருக்கு. கரெக்டா? அசெட் வந்து எந்த டிக்ஷனரியில் ஸ்டோர் ஆகும்? இன்கான்ஃபிக் டிக்ஷனரியில் தான் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ ஒன்லி இமெயில் டெம்ப்ளேட் மட்டும்தான் இன்கான்ஃபிக் இமெயில் டெம்ப்ளேட் இதில் ஸ்டோர் ஆயிருக்கு. மற்றது எல்லாமே வந்து இன்கான்ஃபிக்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ தென் கோ டு எஸ்எம்டிபி அண்ட் போர்ட் நம்பர்ல வந்துட்டு ஜஸ்ட் இன்கான்ஃபிக் ஓப்பன் பிராக்கெட் வித்தின் டபுள் கோட்ஸ் டாட் டு ஸ்ட்ரிங். ஸோ இப்போ வந்துட்டு கோ டு அசெட். ஸோ இதில் வந்துட்டு போர்ட் நம்பரா? ஸோ போர்ட் நம்பருக்கு நம்ம என்ன லேபிள் கொடுத்துருக்கோம்? இதுதான் போர்ட் நம்பரோட லேபிள். ஸோ இந்த லேபிள் கால் பண்ணால் இந்த அசெட்டோட நேமை வந்து பிக் பண்ணிக்கும். ஸோ தென் வந்து போர்ட் நம்பர். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு எரர் இருக்கும். ஏன்னா வந்து போர்ட் நம்பர் ஆல்வேஸ் அக்செப்ட் இன்டீஜர். தென் என்ன பண்ணணும்னா கன்வெர்ட் பண்ணும். சிஐஎன்டி கன்வெர்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஸோ சிஐஎன்டி தட்ஸ் இட். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் டன். அண்ட் ஸோ அதுக்கப்புறம் எஸ்எம்டிபி சர்வர். கரெக்டா? ஸோ எஸ்எம்டிபி சர்வரை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. தென் இன்கான்ஃபிக் ஓப்பன் பிராக்கெட் வித்தின் டபுள் கோட்ஸ் டாட் டு ஸ்ட்ரிங். தென் வந்து என்ன அசெட் நேம்ல அசெட் போங்க. ஸோ சர்வர் நேம் வந்து திஸ் இஸ் சர்வர் நேம். ஓகே, பேஸ்ட் திஸ். தென் கிளிக் ஆன் ஓகே. நவ் ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் டன். நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? இமெயில் சப்ஜெக்டும் கான்ஃபிக்ல இருந்து உள்ள லோட் பண்ணுறோம், பாடியும் வந்து கான்ஃபிக்ல லோட் பண்ணுறோம், அண்ட் டூ அட்ரஸும் வந்து ரிசிபியன்ட் அட்ரஸும் கான்ஃபிக்ல இருந்து லோட் பண்ணுறோம். அண்ட் சப்ஜெக்ட் இங்கே வந்துட்டு ஸோ இங்கேருந்து நம்ம கால் பண்ணிட்டோம். அண்ட் போர்ட் நம்பர் அண்ட் சர்வர் நேம் இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இமெயில் பாஸ்வேர்டு வந்துட்டு ஸோ வி ஹாவ் டு பாஸ் திஸ். இந்த வேரியபிள் இருக்கிறது வந்து டெலீட் பண்ணிடுங்க. ஸோ எக்ஸெப்ஷன் மெசேஜ் HTML பாடி இது ரெண்டையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ வந்து இப்போ ஆர்குமெண்ட்ல இருந்து நம்ம பாஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ கோ ஹியர் அண்ட் ஸோ இதில் ரிமூவ் திஸ் ஏன்னா வெளியிலிருந்து கொண்டு வரும். ஸோ இன் so in office 365 1 second. So go to arguments out. So we need to change this in. Okay, so then go here and the email ID is in office 365 username and the password should be so இது வந்து நம்ம செக்யூர் ஸ்ட்ரிங் தான் கொண்டு வரோம். ஸோ அதனால இன் ஆஃபீஸ் 365 பாஸ்வேர்ட். பட் நம்ம வந்து இங்கே என்ன வச்சிருக்கோம்? ஆர்குமெண்ட்ல வந்துட்டு ஐ திங்க் இட்ஸ் இன் ஓகே இட்ஸ் இன் செக்யூர் ஸ்ட்ரிங் தான். கரெக்ட். ஓகே, நவ் எவ்ரி திங் இஸ் டன். email exception email notification is done. Then go and open take screenshot workflow. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு இந்த ஃபைல் பாத் இருக்கு இல்லையா? இந்த இதை வந்து ஆர்குமெண்ட்ல தான் வச்சிருக்கோம். தென் இட்ஸ் ஃபைன், இட்ஸ் டேக்கிங் அவுட். அண்ட் கோ டு init also. So out config email template, then office 365 username and password. Now go to main. Okay, ஸோ இந்த மெயின்ல நான் என்ன பண்ண போறேன்னா எல்லாத்தையும் இன்வோக் பண்ண போறேன். ஓகே, இன்வோக் பண்ணி ரன் பண்ண போறேன். கரெக்டா? ஸோ மெயின்ல நான் வந்துட்டு இன்வோக் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இமெயில் நோட்டிஃபிகேஷனையும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் யூஸ் பண்ணணும்னா ஒரு ப்ராசஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகேவா? லெட் மீ கிரியேட் ஒன் மோர் சீக்வன்ஸ் ப்ராசஸ். நான் வந்து ஒரு மேனுவலா வாண்டடா வந்துட்டு ஒரு எக்ஸெப்ஷன் வந்து கிரியேட் பண்றதுக்காக ப்ராசஸ்னு ஒரு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்றேன். அண்ட் ஐம் கோயிங் டு க்ளோஸ் ஆல் திஸ் ப்ரௌசர். ஓகே, அண்ட் லெட் மீ ஓப்பன் ஒன் அ நியூ ஃப்ரெஷ் ப்ரௌசர். ஓகேங்களா? ஸோ இதில் let me amazon.in அப்படின்றது வந்து டைப் பண்ணிட்டு go back and go to activity panel and what use okay drag and drop use application browser activity and indicate. ஸோ நான் இந்த ப்ரௌசர் வந்து இண்டிகேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? தென் click type into and then indicate the text box. ஓகேங்களா? ஸோ இண்டிகேட் பண்ணிட்டேன். அண்ட் ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது எரர் வந்துச்சு அப்படின்னா
நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இமெயில் நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணு அப்படின்றோம். ஓகேவா? ஸோ இதுல எரர் இப்ப நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க வந்து எந்த எரருமே வந்து அ அ பார்க்க முடியாது. நான் என்ன பண்ண போறேன்னா, ஜஸ்ட் இதுல ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்காக ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து க்ளோஸ் வந்து ஐம் கோயிங் டு கிவ் நெவர். ஓகே. ஸோ இப்போ நான் எரர் ஆட்டோமேட்டிக்கா வரணுன்றதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பர்ட்டிகுலர் லிங்க்க வந்து ப்ரௌசர் யூஆர்எல் வந்து நான் வந்து வாண்டடா வந்துட்டு மாடிஃபை பண்றேன். ஸோ மாடிஃபை பண்ணும்போது நான் இப்போ ரன் ஆகும்போது எனக்கு ஒரு எரர் வரும். பார்க்கலாமா? ஸோ லெட் மீ க்ளோஸ் திஸ் ப்ரௌசர் அண்ட் நான் வந்து ரன் ஃபைல் குடுக்குறேன். ஓகேங்களா? கிளிக் ரன் ஃபைல். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு எரர் வந்திருக்கு. எங்க எரர் வந்திருக்கு? டைப் இன்டூ ஏஎல்எல் ஆல். ஏன்னா வந்து நம்ம இந்த நேம் வந்து சேஞ்ச் பண்ணல. இந்த என்ன சோர்ஸோ இதுதான் சோர்ஸ். எந்த சோர்ஸ்னா ஆக்டிவிட்டி. ஸோ சோர்ஸ் வந்து டைப் இன்டூ ஆல் அண்ட் த எரர் மெசேஜ் இஸ் குட் நாட் ஃபைண்ட் த யூசர் இன்டர்ஃபேஸ் யூஐ எலிமெண்ட் ஃபார் திஸ் ஆக்ஷன். பாசிபிள் சொல்யூஷன்ஸ் ஆர் திஸ். ஸோ நம்ம வந்துட்டு இதை வந்து நம்ம இந்த மாதிரி ரன் பண்ணும்போது இங்கே எரர் வருது இல்லையா? ஸோ இதை அவாய்ட் பண்ணி நம்ம வந்து டேக் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அண்ட் இமெயில் சென்ட் பண்ணிட்டு பாட்டை என் பண்ணிடணும். அதுதான் நம்மளுடைய கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ வி ஹாவ் கிரியேட்டட் ஒன் ஒரு எக்ஸெப்ஷன் வர மாதிரி ஒரு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ நவ் யூ ஆர் கிளியர் அபவுட் இனிட் ஆல் செட்டிங்ஸ், எக்ஸெப்ஷன் இமெயில் நோட்டிஃபிகேஷன், டேக் ஸ்கிரீன்ஷாட், ப்ராசஸ். இப்போ இந்த 4மே வந்துட்டு நம்ம இந்த மெயினுக்கு வந்து கொண்டு வர போறோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் இந்த 4 ஒர்க் ஃப்ளோஸையும் நம்ம வந்து ஒரு பிளேஸ்ல வந்து இன்வோக் பண்ண போறோம். ஸோ இன்வோக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஆஸ் யூ நோ வந்து ட்ரை கேட்ச் வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ட்ரை கேட்ச் எதுக்காக ஆட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல பார்த்துட்டோம். ஐ ஜஸ்ட் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் ட்ரை கேட்ச். ஓகேங்களா? ஸோ இப்போ ஐம் கோயிங் டு இன்வோக் திஸ் ப்ராஜெக்ட்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இனிட் ஆல் செட்டிங்ஸ். ஏன்னா இந்த இனிட் ஆல் செட்டிங்ஸ் தான் வந்து பிக் இனிட் ஸ்டேஜ். ஏன்னா இதுதான் வந்துட்டு எக்ஸல் இருக்கிற பாட்டுக்கு தேவையான இன்புட்ஸ் எல்லாமே ரீட் பண்ணுது. கரெக்டா? அண்ட் தென் ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணணும்? என்னுடைய ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணணும். கரெக்டா? ஸோ ப்ராசஸை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஓகேங்களா? நான் இனிட்டுக்கு அப்புறம் என்னுடைய ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்றேன். என்னுடைய ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த 2 ஒர்க் ஃப்ளோல ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா, விச் மீன்ஸ் சிஸ்டம் எக்ஸெப்ஷன் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, கோ டு கேட்ச் பிளாக் அண்ட் ஆட் அ சிஸ்டம் எக்ஸெப்ஷன். ஸோ இதுக்குள்ள ஐம் கோயிங் டு ட்ராக் அண்ட் ட்ராப் திஸ் டேக் ஸ்கிரீன்ஷாட் ஆக்டிவிட்டி. ஸ்கிரீன்ஷாட் எடு. அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு தென் இமெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ணேன் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஓகேங்களா? ஸோ நான் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ இதுல இருந்து என்ன நம்ம வெளியே எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் இன்னும் போடல. அண்ட் மெயின்ல வந்து தெர் இஸ் நோ வேரியபிள் டு ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? இந்த ஒர்க் ஃப்ளோ இருந்து இந்த ஒர்க் ஃப்ளோக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எதுவும் நம்ம வந்து கிரியேட் பண்ணல. அண்ட் நவ் கிளிக் ஆன் இம்போர்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இதுல இன்ன விட்டுருங்க. பட் அவுட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட் கான்ஃபிக், அவுட் கான்ஃபிக் இமெயில் டெம்ப்ளேட் அண்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இந்த 4 வந்து இருக்குதா? நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? இனிட் ஆல் செட்டிங்ஸ் போங்க. ஜஸ்ட் காப்பி திஸ். ஓகே. காப்பி திஸ். கோ டு மெயின். மெயின்ல வந்து ஆர்குமெண்ட்ல பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிட்டு தென் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க வேரியபிளா. ஓகேங்களா? இப்போ வேரியபிள் பேனலுக்கு வந்துச்சு. அகைன் த அதர் 2 வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் அண்ட் பாஸ்வேர்ட். காப்பி திஸ் அண்ட் கோ டு மெயின் அண்ட் பேஸ்ட் இட் இன் த ஆர்குமெண்ட். ஓகே. ஏன்னா எதுக்காக ஆர்குமெண்ட்ல பேஸ்ட் பண்ணா ஆர்குமெண்ட்ல இருந்து எடுத்து ஆர்குமெண்ட்ல தான் பேஸ்ட் பண்ண முடியும். தென் கன்வெர்ட் இன்டு வேரியபிள். ஏன்னா நம்ம இதை வந்து மிடில் மேனா வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த அவுட்லாம் எடுத்துருங்க. ஒரு டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக இந்த அவுட்லாம் வந்து எடுத்துருங்க. ஓகே. தென் ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ இந்த ஆஃபீஸ் 365 இந்த யூசர் நேம்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்துட்டு எந்த ஒர்க் ஃப்ளோக்கு நமக்கு தேவைப்படுது? ஸோ எதுலேருந்து எடுத்தோம்? இந்த மெயின்ல இந்த பர்ட்டிகுலர் இம்போர்ட் ஆர்குமெண்ட்லேருந்து உள்ளேருந்து வருது. வந்துட்டு நான் இந்த மெயின்ல அதாவது மெயின் பேஜ்ல இருக்க வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். நான் ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே அந்த வேரியபிள்ல. ஸோ அவுட் கான்ஃபிக் எதுல ஸ்டோர் ஆகணும்? கான்ஃபிக். ஓகே. தென் அவுட் கான்ஃபிக் இமெயில் டெம்ப்ளேட், கான்ஃபிக் இமெயில் டெம்ப்ளேட். அண்ட் தென் டேட்டா இது வந்து உள்ள போறது. ஸோ த அவுட் ஆஃபீஸ் 365 யூசர் நேம் வந்து ஜஸ்ட் ஆஃபீஸ் 365 யூசர் நேம். அண்ட் பாஸ்வேர்டு வந்து ஆஃபீஸ் 365 பாஸ்வேர்டு. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா
init வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்றோம். initல இருந்து எக்ஸல்ல இருக்கிற எல்லா டேட்டாவையும் ரீட் பண்ணி, அத வந்து இந்த வேரியபிள்ல இந்த அவுட் ஆர்குமென்ட்ல கொண்டு வந்து இந்த மெயின்ல இருக்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டோம். ஓகே, தட்ஸ் இட். நவ் init வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ப்ராசஸ்ல நம்ம வந்து எதையும் வந்து நம்ம உள்ள அனுப்ப போறது இல்ல. பட் வி கேன் சென்ட். இப்போ வந்துட்டு யூஆர்எல் வந்து சென்ட் பண்ணலாம். இல்ல ப்ராடக்ட் நேம் வந்து சென்ட் பண்ணலாம். நீங்க வந்து டிவின்னு கொடுத்துருக்கு அப்படின்னா ப்ராடக்ட் நேம் இந்த நேம் வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு வந்து நாட் ரிக்வயர்ட். நம்ம வந்து டெஸ்ட் தான் பண்ண போறோம். ஒரு எக்ஸப்ஷனுக்காக தான் இதை நான் வச்சிருக்கேன். அண்ட் ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்போ இதுக்குள்ள இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இங்க போயிட்டு வரும்போது ஒரு எரர் வரும். ஓகேங்களா? ஸோ எரர் வந்த உடனே இங்க எக்ஸப்ஷன் கேட்ச் பிளாக் போகும். கேட்ச் பிளாக்ல நம்ம என்ன வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்றோம்னா ஸ்கிரீன்ஷாட் எக்ஸிக்யூட் பண்றோம். ஸ்கிரீன்ஷாட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன நமக்கு வந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள போயிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அதோட பாத் வந்து கொண்டு வருது. வெளியே வருது இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்? டேக் ஸ்கிரீன்ஷாட் போங்க. ஸோ இதோட ஆர்குமெண்ட் வந்து காப்பி பண்ணுங்க. இல்ல நீங்க வந்து காப்பி பண்ணலனாலும் ஜஸ்ட் கோ டு மெயின். ஏன்னா மெயின்ல வந்து கனெக்ட் பண்ண போறோம். எது கனெக்ட் பண்ண போறோம்? இந்த இமெயில் நோட்டிபிகேஷன். ஸோ வேரியபிள் பேனல்ல போயிட்டு ஸ்கிரீன்ஷாட் ஃபைல் பாத் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபைல் பாத். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இம்போர்ட் ஆர்குமெண்ட்டை கிளிக் பண்ணி இந்த பாத்தை எடுத்துட்டு வந்து நான் மெயின்ல வந்து ஸ்டோர் பண்றேன். தட் இஸ் ஸ்கிரீன்ஷாட் ஃபோல்டர் ஸ்கிரீன்ஷாட் ஃபைல் பாத். அண்ட் தட்ஸ் டன். இப்போ இந்த இமெயில் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ நம்ம என்னெல்லாம் உள்ள அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கான்ஃபிக் அனுப்பணும். டெம்ப்ளேட்டுக்கு கான்ஃபிக் இமெயில் டெம்ப்ளேட்டுக்கு உள்ள அனுப்பணும். ஸ்கிரீன்ஷாட் பார்த்து அனுப்பணும். ஆஃபீஸ் 365 பாஸ்வேர்ட் யூசர் நேம் அனுப்பணும். தென் இது வந்து எக்ஸப்ஷன் மெசேஜ் சோர்ஸ். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, கான்ஃபிக் வந்துட்டு உள்ள அனுப்புறேன். ஏன்னா மெயின்ல தான் நான் உள்ள எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். ஸோ தென் வந்துட்டு கான்ஃபிக் இமெயில் டெம்ப்ளேட் உள்ள அனுப்புறேன். தென் ஸ்கிரீன்ஷாட் ஃபோல்டர் பாத் வந்து உள்ள அனுப்புறேன். தென் ஆஃபீஸ் 365 பாஸ்வேர்டை வந்து உள்ள அனுப்புறேன். தென் வந்து ஆஃபீஸ் 365 யூசர் நேம் உள்ள அனுப்புறேன். அண்ட் எக்ஸப்ஷன் மெசேஜ் அண்ட் சோர்ஸ் வந்து நம்ம இன்னும் வந்து ரெடி பண்ணல. ஓகேங்களா? கிளிக் ஆன் ஓகே. அண்ட் drag and drop assign activity. Just go here. Drag and drop assign activity. ஓகே. எதுக்காகனா எக்ஸப்ஷன் மெசேஜ் எக்ஸப்ஷன் சோர்ஸ். நான் வந்து ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் கே அண்ட் திஸ் இஸ் எக்ஸப்ஷன் message. Okay, and this is control K exception source. Okay, and exception message na exception dot message. Sorry, okay, message correct. ஸோ நீங்கள் வந்து இன்னொரு வேரியபிள் வந்துட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். சிஸ்டம் எக்ஸெப்ஷன் வந்து நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த எக்ஸெப்ஷன் வந்து இன்னொரு வேரியபிள்குள்ள சிஸ்டம் எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள லோட் பண்ணிட்டு அதை வந்து இங்கே கால் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆஸ் ஆஃப் நவ் இந்த சிஸ்டம் எக்ஸெப்ஷனை வந்து கால் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் எக்ஸெப்ஷன் டாட் மெசேஜ் தென் சோர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸெப்ஷன் மெசேஜ் எக்ஸெப்ஷன் சோர்ஸ். லெட் மீ ரீநேம் திஸ் ஆஸ் வெல். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ எவ்ரி திங் இஸ் டன். ஸோ இங்கே வந்துட்டு இந்த வேரியபிள் பேனல் பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் மெசேஜ் எக்ஸெப்ஷன் சோர்ஸ் வந்து இருக்கு. ஸோ லெட் மீ மேக் இட் ஸ்கோப் இஸ் என்டையர் ஸ்கோப். ஓகே, ஸோ இப்போ இம்போர்ட் கிளிக் இம்போர்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு இன்புட் தான் வந்து பாஸ் பண்ணாமல் இருக்கு. ஸோ எக்ஸெப்ஷன் மெசேஜ் தென் எக்ஸெப்ஷன் சோர்ஸ். ஓகே, ஸோ இந்த கான்ஃபிக்ல வந்துட்டு நமக்கு வந்து ரிசிபியன்ட் அட்ரஸ், போர்ட் நம்பரு, சர்வர் நேம் இதெல்லாம் போகும். அண்ட் இந்த கான்ஃபிக்ல வந்து இமெயிலோட சப்ஜெக்ட், சப்ஜெக்ட், பாடி ஆஃப் த கண்டென்ட் எல்லாம் போகும். இதில் ஸ்க்ரீன்ஷாட்டோட பார்த்து, இதில் ஆஃபீஸ் 365 யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. ஸோ இதில் வந்துட்டு மெசேஜ் எக்ஸெப்ஷன் மெசேஜ் அண்ட் சோர்ஸ். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம வந்துட்டு இங்கே வந்து எப்படி எக்ஸெப்ஷன் மெசேஜ் சோர்ஸ்லாம் வந்து எப்படி பாஸ் பண்ணுறது வந்து பில் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நவ் எவ்ரி திங் இஸ் டன். அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்னென்னா, ஸோ இது வந்து நம்ம இந்த InitAllSettings வந்து ப்ரீவியஸ் ஒர்க் ஃப்ளோவில் வந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதில் நம்ம இந்த பர்டிகுலர் ரைட் லைனில் வந்துட்டு இந்த லேபிள்லாம் செக் பண்ணோம். பட் இது வந்து இப்போதைக்கு நம்மளுடைய ரீசன்ட் கான்ஃபிக் ஃபைல் வந்து இந்த லேபிள்ஸ்லாம் அவைலபிளாக இல்லை. ஸோ நான் வந்து இதை டெலீட் பண்ணிடுறேன். இல்லைனா உங்களுக்கு வந்து எரர் வரும். ஸோ டெலிட் இட்.
அண்ட் அதே மாதிரி அசெட்லையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ அசெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோ டு அசெட் கான்ஃபிக். ஸோ இதில் நம்ம வந்து என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஏதாவது அசெட் வேல்யூ செக் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கலாம். அண்ட் ஸோ ஹியர் வந்து ப்ரைஸ் பிஃபோர் யூஆர்எல் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரைஸ் பிஃபோர் யூஆர்எல் வந்து ரிமூவ் பண்ணிவிடும். ஓகே, init all settings price before URL, எஸ், ப்ரைஸ் பிஃபோர் யூஆர்எல் வந்து டெலிட் பண்ணிவிடுவோம். பிகாஸ் ப்ரைஸ் பிஃபோர் யூஆர்எல்னு ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம அசெட்டில் இல்லை. அண்ட் ஸோ தென் அண்ட் வில் செக் இட் இன் த செட்டிங்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட். ஸோ இங்கேயும் வந்துட்டு இன்புட் ஃபோல்டர் பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் வந்து செட்டிங்ஸில் நம்ம எதுவும் ஆட் பண்ணல. ஜஸ்ட் நம்ம இந்த ப்ராசஸ்க்கு என்ன தேவையோ அதை தான் ஆட் பண்ணிருக்கோம். டெலிட் இட். ஓகே, அண்ட் நவ் எவ்ரி திங் இஸ் டன். ஐ ஹோப் இட் வில் ஒர்க். அண்ட் க்ளோஸ் ஆல் த ப்ரௌசர். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். கோ டு டிசைன் டேப், கிளிக் ரன். ஸோ இப்போ வந்து பாட் வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அமேசான் வந்துட்டு ஒரு வெப்பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு அமேசான் யூஆர்எல் வந்து ஆக்சஸ் பண்ணுது. ஸோ சின்ஸ் வந்து அந்த யூஆர்எல் வந்து இன்கரெக்டாக கொடுத்துருக்கோம். திஸ் இஸ் அ எக்ஸப்ஷன். இப்போ வந்து அந்த பாட் வந்து ட்ரைங் டு என்டர் தட் ப்ராடக்ட் நேம். ஓகேங்களா? ஸோ விச் மீன்ஸ் அந்த டைப் இன்டூவில் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு டைப் பண்ண அந்த பிளேஸ் வந்து சர்ச் பண்ணோம். அந்த பிளேஸ் நாட் அவைலபிள். ஸோ அந்த எரரை வந்து நமக்கு வந்து த்ரோ. ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம செக் பண்ணுவோம். ஸோ என்ன இமெயில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னுடைய அவுட்லுக் வந்து ஓப்பன் பண்ணுறேன். நமக்கு வந்து ஒரு இமெயில் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ தென் கிளிக் திஸ். எஸ், யூ காட் த இமெயில். ஹலோ, a system exception occurred. Please find the attached screenshot for your reference. And exception message is could not find the user interface UI element for this action. Possible solution is this, and the exception source is type into all. This is exception source. In the particular activity irundhu error வந்து வந்திருக்கு. So because the bot unable to find this option to enter the product name. Okay, and exception message is அது என்ன எதனால் வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி வந்து ட்ரிகர் பண்ண முடியல, எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்றதுக்கான ரீசன்ஸ். ஓகே, தென் நம்ம HTML என்ன ஃபார்மேட்டில் கொடுத்தோமோ அதே ஃபார்மேட்டில் வந்திருக்கு வித் அ அட்டாச்ட் ஸ்க்ரீன்ஷாட். ஓகே, அண்ட் தட்ஸ் இட். ஸோ ஐ ஹோப் நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்னென்ன வந்து ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து ரிவைஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் வி கிரியேட்டட் init all settings. That is a number one, because we need to read all the bot input values from a config file. And then வந்துட்டு என்னென்னா exception take screenshot, then exception email notification. தென் வந்து நம்ம வந்து ப்ராசஸ்னு ஒரு ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணோம். தட் இஸ் எதுக்காகனா நம்ம வந்து வாண்டடாக நம்மளே வந்துட்டு ஒரு சிஸ்டம் எக்ஸெப்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம வந்து ட்ரை கேட்ச் ஆட் பண்ணோம். அதுக்குள்ளே வந்து ப்ராசஸ் ஆட் பண்ணோம். init all settings and process. இந்த கேட்ச் பிளாக்ல என்ன பண்ணுறோன்னா எக்ஸப்ஷன் மெசேஜ் அண்ட் எக்ஸப்ஷன் சோர்ஸை வந்து எடுத்துக்கிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தென் இமெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ணுறோம். ஓகே, தட்ஸ் இட். ஸோ நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஒர்க் ஃப்ளோ வந்து கிளியராக நீங்கள் வந்துட்டு லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு ப்ரீவியஸ் செஷன் எல்லாமே வந்து டீப்பாக வந்து லேர்ன் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ப்ரீவியஸ் செஷனில் தான் இந்த ஒவ்வொரு ஒர்க் ஃப்ளோவும் டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். இந்த செஷனில் வந்து ஜஸ்ட் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஜஸ்ட் இந்த ப்ராசஸ்க்கு என்ன தேவையோ ஆல்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செஷனில் எப்படி வந்து ஆல் டுகெதர் எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது மல்டிபிள் சீக்வன்ஸோட அப்படின்றத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் செஷன்லேருந்து என்ன பார்க்கலாம்னா how to build your own RE framework using state machines with a process. ஓகேங்களா? ஏதாவது ஒரு ப்ராசஸ் சாம்பிள் எடுத்து அதில் எப்படி வந்து எண்ட் டு எண்ட் RE framework வந்து பில்ட் பண்ணுறது வித் init all settings and kill process, init all application, then process. ஸோ இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி எப்படி வந்து ஒரு RE framework பில்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ தட் யூ வில் easily learn the entire RE framework concept. Okay.